வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது நைட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் அப்படின்றது வந்துச்சு. நைட்டு 10 மணிக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்றது வந்துச்சு. இப்போ ஒரு 11 மணிக்கு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கமெண்டும் பண்ணிங்க. வாட்ஸ்அப்லேயும் செலக்ட் ஆகிருக்கேன் சார் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட்டோடலாம் அனுப்பிச்சி வச்சிங்க. அதெல்லாம் ஓகே. அடுத்து வந்து அதுலேயும் நிறைய சந்தேகம் கேட்டிருந்தீங்க. அதாவது ஓஏ வாட்ச்மேன் மசால்ச்சி இதுக்கெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு. இதற்கான அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் பார்த்துருவோம். நைட்டு சொன்ன மாதிரி தான் சேம் அந்த 21 ஏப்ரல் 2025 தேதி கடைசியாக இருக்குல்ல. ஸோ இதுதான் நமக்கு வந்து நேற்று வந்து அப்டேட். அதுக்கு முன்னாடி இருக்கிற தேதியெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. தமிழ்நாடு மாநிலத்தில் மாவட்ட நீதித்துறையில் நகல் எடுப்பவர், உதவியாளர், அலுவலக உதவியாளர் பதவிகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பத்தில் பிடபிள்யூடி, பிஎஸ்டிஎம், டிடபிள்யூ, முன்னாள் இராணுவத்தினர், முன்னுரிமைகள் போன்ற அவர்களின் கோரிக்கை ஆதரவாக ஆன்லைன் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யுமாறு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கு அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அதாவது ஆதரவற்ற விதவை அல்லது வந்து ஹேண்டிகேப்டு, தமிழ் வழி கல்வி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து அந்த 20 முன்னுரிமைகள்லாம் சொல்லியிருக்காங்கள்ல, அந்த முன்னுரிமைகள் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸை அப்லோடு பண்ணணும் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் கீழே இருக்கிறது தூய்மை பணியாளர், தோட்டக்காரர், காவலர் போன்ற பதவிகளுக்கு சேம் இந்த கேட்டகரியில் வர்றவங்கெல்லாம் அதுலேயும் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் எடுத்த நபர்கள் எல்லாருமே, அந்த ஃபெயிலானவங்க தேவையில்லை, தகுதி மதிப்பெண்கள் எடுத்த எல்லாருமே சர்டிஃபிகேட் இதை வந்து அப்லோடு பண்ணணும் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த அதாவது தேர்வாளர், வாசகர், எக்ஸாமினர், ரீடர், பெய்லிஃப்க்கு அவங்களுக்கு வந்து செயல்முறை எழுத்தாளர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் பதவிகளுக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை 17லேருந்து நடத்தப்பட்ட வாய்மொழி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள். ஸோ இது வந்து ஆல்ரெடி நைட்டே பார்த்தது தான். அடுத்து கீழே இருக்கிறது ஓட்டுநர் பதவிக்கான மதிப்பெண்கள். இது மதிப்பெண்கள் மட்டும் முன்னாடி கொடுக்காம இருந்தாங்க, இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் பெருசாக வந்து எதுவும் இல்லை. ரெண்டுத்துக்குமான எக்ஸாமுக்கான மார்க்கு கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற 2 தகவல்களும் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அந்த பிடிஎஃப்லையும் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இன்டிமேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேம் இது தான். பிஎஸ்டிஎம்மாக இருந்துச்சுன்னா எவ்வளோ கேபி, எவ்வளோ எம்பியில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிக்குள்ளே இருக்கணும், இவ்வளோ எம்பிக்குள்ளே இருக்கணும், ஒரு சர்டிஃபிகேட்டும் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்னா ஒரு எம்பி பிடிஎஃப்பில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் கரெக்டாக சப்மிட் பண்ணிடுங்க. 28ஆம் தேதி வரைக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டேட். ஆமாம், 28/4/2024. அது வந்து எக்ஸாம் டேட்டு. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 26 தான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 23லேருந்து 26 வரையும். ஸோ நாளைய தினம் அதிலிருந்து சாட்டர்டே வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நாளே நாளில் தான் எல்லோரும் அப்லோடு பண்ணணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கின எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் அதை அப்லோடு பண்ண மறந்துடாதீங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.